Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா zardosi chain stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். zardosi பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெந்தா தான் இருக்கும். இத வந்து நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ரெண்டு கையில வந்து பிடிச்சிட்டு இத வந்து லைட்டா வந்து இழுத்துட்டு தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணனும். இந்த மாதிரி லைட்டா வந்து இழுத்து விட்டா போதும். ரொம்ப வந்து இழுத்துறாதீங்க. இந்த மாதிரி லைட்டா இழுத்து விட்டா போதும். ஃபர்ஸ்ட் இது இந்த இடத்துல வந்து சிசர் வச்சு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்றப்ப பிசுறு இல்லாம வந்து கட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெண்டு பீஸா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எட்ஜையும் இங்க இருக்கிற இந்த எட்ஜையும் சேர்த்து தான் வந்து வச்சு ஒட்டுக்கா வந்து வச்சு கட் பண்ண போறோம். இந்த மாதிரி 4 பீஸையும் சேர்த்து வந்து ஒரே டைமில் தான் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி 4 பீஸையும் ஒரே சேமாக வச்சுட்டு ஒரே டைமில் கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இந்த மாதிரி டைட்டாக வந்து பிடிச்சிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு செயின் வந்து போடணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறப்ப பிசுறு இல்லாமல் வந்து தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி 4ம் சேர்த்து வச்சு ஒரே டைமில் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக வந்து கட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்க்கு நான் நார்மல் நீடில் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஸ்மால் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரேமுக்கு கீழே இருந்து வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு கீழே இருந்து வந்து நீடில் வந்து மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசியை இந்த மாதிரி நீடிலுக்கு உள்ளே வந்து விட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு தள்ளினாவே வந்து நீடிலுக்கு உள்ளே வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து த்ரெட்டு வந்து இழுங்க. அந்த எண்டு வர வரைக்கும் கையில் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த எண்டு வர வரைக்கும் கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீடில் வச்சு உள்ளே தள்ளிக்கங்க. உள்ளே தள்ளிட்டு நம்ம எங்கேருந்து த்ரெட்டை எடுத்தோமோ அங்கேருந்து மறுபடியும் நீடில் வந்து கீழே விடுங்க. இப்போ ஃப்ரேமுக்கு கீழே வந்து இழுங்க. இந்த மாதிரி இழுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இழுங்க. ஃப்ரேமுக்கு கீழே இழுக்கிறப்ப இந்த மாதிரி இழுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு செயின் வந்து வரும். இந்த செயினில் இந்த கார்னரில் இருந்தோ இல்லை இந்த கார்னர் இருந்தோ நெக்ஸ்ட் வந்து செயின் எடுக்கக்கூடாது. சென்டரில் இருந்தால் வந்து நெக்ஸ்ட் வந்து த்ரெட் எடுக்கணும். நெக்ஸ்ட் எடுக்கிற த்ரெட்டு இதுக்கு சென்டரில் இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி சென்டரில் இருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டுட்டு இன்னொரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஜர்தோசி பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கையில் வந்து த்ரெட்டை இழுங்க. த்ரெட்டை இழுத்து இந்த எண்டு வரைக்கும் வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே த்ரெட்டை எடுத்தீங்களோ அதாவது இந்த ஆல்ரெடி நம்ம போட்ட செயினுக்கு உள்ளே தான் வந்து மறுபடியும் வந்து த்ரெட்டை விடணும். இந்த மாதிரி வெளியில் வந்து த்ரெட்டை விட்டுறக்கூடாது. நம்ம எங்கே த்ரெட்டை எடுத்தீங்களோ மறுபடியும் அங்கேயே வந்து உள்ளே விடுங்க. இப்போ இழுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இழுங்க. ரொம்ப ஸ்பீடாக இழுக்காதீங்க. ஜர்தோசி வந்து சுருங்கிடும். இப்போ இந்த செயினை கையில் பிடிச்சிட்டு இதுக்கு சென்டர்லேருந்து த்ரெட்டு வந்து எடுங்க. சென்டரில் த்ரெட் எடுத்திங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நீடுக்குள்ளே ஜர்தோசி விட்டுட்டு கை வச்சு தள்ளினாவே வந்து வந்துடும். இப்போது எங்கே த்ரெட் எடுத்தீங்களோ அங்கேயே வந்து மறுபடியும் உள்ளே விடுங்க. இழுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இழுங்க. இன்னொரு செயின் விழுந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதுக்கு சென்டர்லேருந்து த்ரெட் எடுங்க.
ரொம்ப டைட்டாக வந்து இழுத்துறாதீங்க, ஜர்தோசி வந்து சுருங்கிரும். இதில் எல்லா ஜர்தோசியும் ஒரே சைஸாக இருந்தால் தான் வந்து செயின் வந்து ஒரே சைஸில் வந்து இருக்கும். இந்த மாதிரி நெடில் எடுத்துகிட்டு எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வந்து மறுபடியும் கீழே விட்டுருங்க. இந்த மாதிரி செயின் விழுந்துடும். மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் த்ரெட் எடுங்க. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துட்டு இந்த நீடில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு எட்ஜ் வரைக்கும் பிடிச்சி விடுங்க. மறுபடியும் எங்கேருந்து த்ரெட் எடுத்தீங்களோ அங்கேயே வந்து கீழே விட்டுருங்க. ஸ்லோவாக விடுங்க. இப்போ இன்னொரு செயின் விழுந்துடும். இப்போ அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து த்ரெட்டு கரெக்டாக எடுங்க. இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டுட்டு கை வச்சு மேலே தள்ளினீங்கனாவே வந்து அந்த நீடிலுக்கு உள்ளே வந்து வந்துடும். கீழே இழுக்கிறப்ப பார்த்து இழுங்க, சிக்கு விழுகாமல் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு சென்டர்லேருந்து இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா செயின் வந்து எல்லாம் ஒரே சேமாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஒன்று பெரிய செயினாகவும் ஒன்று சிறுசாகவும் இருந்தால் வந்து நல்லா இருக்காது. அதனால் ஜர்தோசியை கட் பண்ணல ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்திங்கன்னா செயின் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எங்கே எடுக்கிறீங்களோ அங்கேயே கீழே மறுபடியும் விட்டுருங்க. இதிலேருந்து த்ரெட் எடுங்க. இந்த மாதிரி சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜர்தோசி இன்னொரு ஜர்தோசி எடுத்துகிட்டு மறுபடியும் சென்டரில் கீழே விடுங்க. இப்போ இந்த செயினோட வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக சென்டர் இருந்தால் த்ரெட் வந்து எடுப்போம். நார்மலாக இன்னொரு செயின் போடுறோம் அப்படின்னா சென்டரில் இருந்தால் வந்து த்ரெட் எடுப்போம். இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் சென்டரில் இருந்து எடுக்காமல் இந்த செயினுக்கு வெளியிலேருந்து வந்து த்ரெட் எடுங்க. இந்த மாதிரி இந்த செயினுக்கு வெளியிலேருந்து த்ரெட் எடுங்க. த்ரெட் எடுத்துட்டு அதுக்கு உள் சைடில் வந்து நீடில் வந்து உள்ளே விடுங்க. இந்த மாதிரி உள் சைடில் வந்து விடுங்க. விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக் ஆயிரும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே வந்து நம்ம வந்து நாட் போட்டு வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஜர்தோசி செயின் ஸ்டிச். இந்த ஒரே ஒரு செயின் ஸ்டிச்சை வச்சு நான் வந்து ஒரு ஃபுல் டிசைன் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைனோட ட்ராயிங். இதுதான் வந்து நான் போட்ட டிசைன். இதில் இந்த லீஃப் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட் கொடுத்துருக்குறேன். உள்ள ஃபில்லிங் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்குறேன்.
இந்த பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி செயின் ஸ்டிச் தான் வந்து நான் வந்து போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறேன். பேர்ட்ஸோட அவுட்லைன் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சுகர் பீட் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த கொடி மாதிரி இருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா ஜர்தோசி செயின் ஸ்டிச் தான் வந்து போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.